நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம நிஃப்டி ஃபியூச்சரோட சார்ட்ட அனலைஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா, 1 ஹவர் ட்ரெண்ட் வந்து செல் சைட்ல இருக்கு. 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் வந்து பை சைட்ல இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சாப்பி மார்க்கெட்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்லியிருந்தேன். சேமஸ் இன்னைக்கு சாப்பி மார்க்கெட் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் ட்ரெண்ட பைல இருந்தத செல் டைரக்ஷன ரிவர்சல் ஆக்கிவிட்டு, அதன் பிறகு ஒரு சைட் வேவ் குடுத்திருக்கு. அதாவது இந்த ஏரியால நம்ம எதிர்பார்த்த மாதிரியான சைட் வே தான். பட் ஆனா, எஸ்டர்டே சொன்ன மாரி இந்த லோவ வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு 30 மினிட்ஸ் ட்ரெண்டையும் டவுன் சைடுக்கு தகுந்த மாதிரி பிரேக் ஆயிட்டு, எகைன் இங்க வந்து ஒரு அக்யூமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அக்யூமுலேஷன் எந்த டைரக்ஷனுக்கு அப்படிங்கிறத இப்ப டிசைட் பண்ண போறோம். ஸோ இப்போ மார்க்கெட் டைரக்ஷன் எந்த சைடு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாங்கிறத இப்ப நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் ஆல்சோ டவுன் ட்ரெண்ட். நேத்து வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணா புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபெயில்ட் ஆயிருக்கு மீன்ஸ் இட்ஸ் அ ட்ரெண்ட வந்து ஃபெயில்டு பண்ணல. ட்ரெண்ட் டைரக்ஷன் தான் ஃபெயில்டு பண்ணியிருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் டைரக்ஷன் டவுன் ட்ரெண்ட்ங்கிறத கன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. இந்த ஹைக்கு மேல பை போக வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்ப வரைக்கும் 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் ட்ரெண்ட் இட்ஸ் டவுன் ட்ரெண்ட். ஓகே. இப்ப நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம்? எந்த லெவல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் 2க்குமே இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. இன்னைக்கு ஃபார்மேஷன் வந்த ஹை. ஏன் வந்துன்றத நான் சொல்லிர்றேன். ஸோ 30 மினிட்ஸோட வேவ் ஃபார்மேஷன தெரிஞ்சுக்கோங்க. வேவ் ஃபார்மேஷன் பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு எப்படி ஃபார்மேஷன் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராவே தெரியும். ஸோ இட்ஸ் அ கிளியர் பிரைஸ் ஆக்ஷன் ஹை. டுடே ஹை வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹையா ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இங்க என்ன எதுக்காக இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஆம் ட்ரெண்ட் வந்து பை கன்டின்யூ ஆகுற மாதிரி இருந்தால், நாளைக்கு ட்ரெண்ட் வந்து பை சைடு இந்த லெவல பிரேக் பண்ண போகுது அப்படின்னா, ஸோ சொன்னீங்கன்னா இயர்லியா என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த இயர்லி என்ட்ரி நாளைக்கு ஒரு வேளை இந்த லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தது, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, கன்டினியூவா அப் டூ 22,330 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கால் ஆப்ஷன் சைட்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் இந்த லெவல பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகல, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, அப் ட்ரெண்ட் அப் டூ 22,330 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த ஏரியால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பட் ஸ்ட்ரகிள் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகலன்னா நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். பட் இங்க மேக்ஸிமம் நிக்க வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் லெவலா வந்து நமக்கு போகணும் அப்படின்னா 22,330 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு வியூ ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்வேன். ஸோ இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா, பைக்கு போகலாம். ஸோ சப்போஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு. அதாவது ஓப்பன் கேண்ட்லயே பிரேக் ஆனாலும் சரி, ரன்னிங்ல போய் பிரேக் ஆனாலும் சரி, பிரேக் ஆயிட்டு என்னோட ஃபோக்கஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபெயில்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கிறது தான். ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ 1 ஹவர் ட்ரெண்ட் பைல இருந்தது. ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணி 30 மினிட்ஸ் ட்ரெண்டும் வந்து டவுன் ட்ரெண்டுங்கிற டைரக்ஷன குடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கிறது அப்படிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த பிரைஸ் ஆக்ஷன பிரேக் பண்ணி ஃபெயில்டுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்குங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ்ல ஷேர் பண்றேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது எனக்கு தோன்றது. நான் சொல்றேன். பட் பார்ப்போம். பட் இந்த பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இட் வில் பிக் ஃபால் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். அப் டூ நல்ல ஒரு மூவ் 21,600 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நாளைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, 21,630 வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் இங்க இருக்கு. பட் இருந்தாலும் இங்க நிக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் லெவலா வந்து 21,630 வரைக்கும் போகலாம். ஒருவேளை இங்க ஸ்ட்ரகிள் ஆனா நம்ம இங்க அதுக்கு தகுந்த மாரியான ஸ்டெப்ஸ வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
நாளைக்கான நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலன்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேள ஃபெயில் ஆச்சுன்னா, புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஒருவேள மார்க்கெட் நாளைக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தேன் 22,069 பிரேக் பண்ணா புட் ஆப்ஷன் வந்து போலான்னு சொல்லிட்டு. பட் முடியிற வரைக்குமே அந்த லெவல பிரேக் பண்ணல. லோ பார்த்தீங்கன்னா 22,070 தான் வந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்ல நமக்கு என்ட்ரி வந்து எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ எனக்கு பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டவுன் கன்டின்யூ ஆகுற மாரி தெரிஞ்சிருந்தா இந்த லெவல பிரேக் பண்ணியிருக்கலாம். ஸோ பிரேக் ஆகாதனால தான் இந்த பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். இந்த ஃபெயில்டு ஏன் எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் ட்ரெண்டும் செல்ல இருக்கு. 30 மினிட்ஸ் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, பைல இருந்தத சேஞ்ச் பண்ணிட்டு மேல வந்து ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரியான வியூல தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஃபெயில்ட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைடும், ஃபெயில்ட் ஆகலன்னா கால் ஆப்ஷன் சைடும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை இதையும் மீறி இந்த ஹைய பிரேக் பண்ணாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த லோவ பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனாலும் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் ஃபார் நிஃப்டி ஃபியூச்சர். இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனா மட்டும் தான் நம்ம போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டிய பத்தி அப்டேட் டெலகிராம் சேனல்ல இருக்காது. சொல்றதுக்கான ரீசன் வேற யாராவது யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பேங்க் நிஃப்டிய பொறுத்த என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இந்த ஹைக்கு மேல தான் பை போறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஹைக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். நிஃப்டில நான் என்ன சொல்லியிருந்தேனோ, அதே போல பிரைஸ் ஆக்ஷன் ஜிக்ஸாக்கா பேங்க் நிஃப்டில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டியோட வியூவா எனக்கு இருக்கு. ஸோ நிஃப்டியும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் நிஃப்டில ஒரு பிரைஸ் ஆக்ஷன் டுடே பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலாம். பேங்க் நிஃப்டிலயும் இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டு ஒரு பிக் ஃபால் வந்து பேங்க் நிஃப்டில வரலாம்ங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருவேளை நாளைக்கு இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் வில் பிக் ஃபால். நாளைக்கு பேங்க் நிஃப்டில எதிர்பார்க்கலாம். பட் எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹியூஜ் லாட் போடாதீங்க. கரெக்ட்டா மணி மேனேஜ்மெண்ட்ட யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் ஒருவேள இந்த பிரைஸ் ஆக்ஷன் டைரக்ட்டா பிரேக் ஆயிட்டாலும் சரி. பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒருவேளை இந்த லோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, இங்கிருந்தே அகைன் பைக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய லெவல் 46,600 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலன்னா, டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இங்கிருந்தே அப் ட்ரெண்ட் போகலாம். ஓகேவா? அப்படி இல்லாம நாளைக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை 47,100 பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆக தான் மோஸ்ட்லி சான்சஸ் அதிகம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே டுடே ஹை பிரைஸ் ஆக்ஷன். டுடே ஹை வந்து நிஃப்டில தான் பிரைஸ் ஆக்ஷன் ஹையா இருக்கு. ஸோ இது வந்து எஸ்டர்டே ஹையோட பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்ணி மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, பிக் பியரிஷ் மூவ் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அன்லிமிட்டடா லாட்ட போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஸோ என்ன ரீசன்னா எக்ஸ்பிரி. எக்ஸ்பிரிய பொறுத்தவரைக்கும் மெல்டிங்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மூவ்மெண்ட்ட அடுத்த நாள் கூட குடுத்துருவாங்க. ஸோ இங்க பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆனாலும், அப்படியே சைட் வேவா போயிட்டு, நெக்ஸ்ட் டேவ அந்த மூவ்மெண்ட் குடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. லிமிட்டடா கரெக்ட்டா மணி மேனேஜர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது நல்லது. ஸோ இங்க முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்ற அத்தனையுமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். ஸோ என்னோட வியூஸையும், நாலேட்ஜையும் ஷேர்ஸா உங்களுக்கு பண்றேன். கரெக்ட்டா உங்களோட வியூயும், நாலேட்ஜும் ஷேர் பண்ணி, கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம்.